ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு புளிக்குழம்பு. அது பண்ணுறதுக்காக நான் சேப்பங்கிழங்கு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கிழங்கு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது கிழங்குக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கூடவே கிழங்குக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு மதிகோதி வச்சு குத்தி பார்க்குறேன். வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கிழங்கு நல்லா தண்ணியிலேருந்து எடுத்து ஆறுனதுக்கப்புறமா தோல் உரிச்சிட்டு வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். மண் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா 2-3 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, லைட்டாக வெந்தயம் போட்டு பொரிய விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நான் போடலை. சின்ன வெங்காயம் ரொம்ப பொடுசாக இருந்ததுன்னா முழுசாகவும், கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ரெண்டாவும் கட் பண்ணி போட்டால் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே ஒரு பூண்டு, இதில் கிட்டத்தட்ட 15-20 பல் கிட்ட இருக்கும், பூண்டை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல கிழங்கு, அதையும் இது கூடயே சேர்த்து நல்லா உடையாமல் அப்படி பொறுமையாக பெரட்டி விடணும். கரண்டியை நல்லா அடியிலேருந்து விட்டு கிளறணும். அப்படின்னா நமக்கு கிழங்கு உடையாமல் வரும். இப்போ அதுக்கு அடுத்ததான் குழம்பு மிளகாத்தூள் 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு பெரட்டிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகணும். கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நம்ம 2 நாட்டு தக்காளி போட்டிருக்கோம். அடுத்ததாக புளி பார்த்து அளவாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு கொதி அந்த புளியோட பச்சை வாசனை நமக்கு போகணும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு காரம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு வெந்துட்டுருக்கட்டும். இதுக்கடையில் நம்ம ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் மட்டும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் இந்த குழம்பு கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் போட்டுடலாம். போட்டோன்னே இந்த நுரையெல்லாம் அடங்கிட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம குழம்பு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான புளிக்குழம்பு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.